ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் சர்வீஸ் ஒர்க்கு கொஞ்சம் டைம் ஆகும், இருக்கிற வண்டியெல்லாம் சர்வீஸ் ஒர்க் முடிச்சு தான் நம்ம எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வண்டி வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இந்த வண்டியோட ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து சர்வீஸ் ஒர்க் யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் ஆகும். இருக்கிற வண்டி எல்லாத்தையும் சர்வீஸ் ஒர்க் முடிச்சுட்டு தான் நம்ம சர்வீஸ் ஒர்க் எடுக்கலாம் முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த வண்டி வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்துருந்துச்சு. கொஞ்சம் வைப்ரேஷன் கேட்குது, வண்டி பவர் இல்லை அப்படின்னாங்க. ஸோ வண்டியில் பவர் இல்லாத ரீசன் பார்த்தீங்கன்னா, போர் வந்து ஸ்லீவ்டு போர், பார்த்தா தெரியும், என்னோட நகமே உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ வைப்ரேஷனும் இதனால தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கிளச்சு பெல்லுமே வந்து சேக் ஓவராக இருக்குது. ஸோ கிளச்சு பெல்லுமே ரிப்பீட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது அப்படின்னாங்க. வயரிங் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிடிஐலேருந்து வர்ற ஆர்ம்ஸ் வந்து கம்மியாக தான் வருது. அது இல்லாமல் நிறைய இடத்துல கட்டாயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு கட்டாயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாக கொஞ்சம் பெரிய வேலைலாம் நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. ஸோ பெண்டிங் இருக்கிறனால தான் இப்போதைக்கு சர்வீஸ் ஒர்க் எடுக்கலை. கொஞ்சம் டைம் எடுத்து இந்த சர்வீஸ் ஒர்க்கெல்லாம் நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலான்ற முடிவில் தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.